ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரே மாவு சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்வீட் அண்ட் சேவரி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காரா பூந்தி, ஸ்வீட் பூந்தி. முதல் வகை காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்துக்கணும். மாவு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரி நல்ல மாவு கலந்துக்கோங்க. இப்படி கையில் சேர்த்துக்கிட்டு கீழே விட்டோன்னா நல்ல மெலிசாக கீழே விழணும். இப்படி இருந்துச்சுன்னா மாவு பூந்தி செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இந்த மாவை நம்ம சூடான எண்ணெயில் ஓட்டை இருக்கிற மாதிரி கரண்டி எடுத்துக்கிட்டு இந்த மாவை அந்த கரண்டியில் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா பூந்தி மாதிரி எண்ணெயில் விழும். இந்த மாவில் நீங்கள் உப்பு சேர்க்காம தான் நீங்கள் மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இல்லைன்னா பூந்தி ரவுண்ட் ஷேப்பில் வராமல் வாட்டர் ட்ராப் ஷேப்பில் வரும். அதனால தான் நம்ம உப்பு சேர்த்துக்க மாட்டோம். நம்ம பூந்தி பொரித்து எடுத்தக்கப்புறம் உப்பு காரம் சேர்த்துக்கலாம். பூந்தி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறட்டும். அது வரைக்கும் லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பூந்தி நல்லா ஃப்ரை ஆனக்கப்புறம் ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கோங்க. சூடு நல்லா ஆறுனக்கப்புறம் பூந்தியில் நீங்கள் உப்பு காரம் ரெண்டும் சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்ததாக ஒரு பேனில் 5 ml போல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் சாட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போது உப்பு காரம் ரெண்டும் சேர்த்துக்க போகிறோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் பேனில் சேர்த்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பூந்தி எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி சாட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஆற வச்சிருக்கிற பூந்தியை இதில் சேர்த்துக்கணும். நம்ம பொரிச்ச பூந்தியில் பாதி பூந்தி தான் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். காரா பூந்திக்கு பாதி, ஸ்வீட் பூந்திக்கு பாதி எடுத்துக்கிறேன். அதாவது 1/2 கப் அளவுக்கு காரா பூந்திக்கு, 1/2 கப் அளவுக்கு ஸ்வீட் பூந்திக்கு. இப்போ எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம காரா பூந்தி ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஸ்வீட் பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் பூந்திக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு பொரிச்ச பூந்தி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிட்டு தான் நம்ம இப்போ ஸ்வீட் பூந்தி செய்ய போகிறோம். ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, அதாவது நீங்கள் பூந்தி எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு சர்க்கரை பாகு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சர்க்கரை பாகு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் எடுக்கும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்ட்ரிங் வர வரைக்கும் சர்க்கரை பாகு நல்லா பாகு பிடிச்சிக்கணும். இப்போது சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம 1/2 கப் அளவுக்கு பூந்தி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி சாப் பண்ண கேஷ்யூ நட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாதாம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கேஷ்யூ நட்ஸ் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டக்கப்புறம் ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கிட்டு கையில் நெய் தடவிக்கிட்டு உருண்டை பிடிச்சிக்கணும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஸ்வீட் பூந்தி ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி ஒரு ரெசிபி பார்க்குறதுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிருஷ்ண ஜெயந்தி சீரீஸ் அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்ம 6 சீரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். முதல் சீரீஸில் 5 வகையான ஸ்வீட் ரெசிபிஸ் ஒரே மாவு வச்சு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். 2வது சீரீஸில் 2 ரிச்சான அல்வா ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். 3வது சீரீஸில் 5 வகையான பர்ஃபி ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். 4வது சீரீஸில் 3 வகையான உருண்டை ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். 5வது சீரீஸில் 7 வகையான முறுக்கு ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். 6வது சீரீஸில் ஆயிலும் அடுப்பே இல்லாமல்
5 வகையான ஸ்வீட் ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய சீரீஸ் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஹெல்தி பாஸ்தா சீரீஸ், ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ், கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ், கூட்டு சீரீஸ், குழம்பு சீரீஸ், ரசம் சீரீஸ், ஹெல்தி மில்க் ஷேக் ஐடியாஸ், ஹெல்தி ஐஸ்கிரீம் சீரீஸ், ஹெல்தி ஸ்டார்டர் சீரீஸ், சப்பாத்தி சைட் டிஷ் சீரீஸ், தயிர் பச்சடி சீரீஸ், ஆந்திரா பச்சடி சீரீஸ், நோ ஆயில் நோ பாயில் ரெசிபீஸ், gluten ஃப்ரீ ரெசிபீஸ், சாதம் ரெசிபீஸ், நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபீஸ், இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் ஒரு சுவையான ரெசிபியுடன். தேங்க்யூ.